ஒருத்தர் இதயமே இல்லாம 100 நாள் வாழ்ந்திருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இப்படி ஒரு அதிசயகரமான சம்பவம் தான் இங்க நடந்திருக்கு. அது எங்க அப்படிங்கறத விரிவா பார்ப்போம். உலகத்துல தொழில்நுட்பம் அப்படிங்கிற துறை மிக வளர்ச்சி பெற்றுட்டு தான் வருது. அவ்வப்போது மருத்துவ துறையிலயும் சில சம்பவங்கள் இது மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு. சில அதிசயகரமான சம்பவங்களும் சாதனைகள் படைக்கக்கூடிய சில சம்பவங்களும் பண்ணிட்டு தான் வராங்க. இப்ப அது மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்கேயுமே நடந்திருக்கு. அது எங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுல சவுத் நியூ சேல்ஸ் அப்படிங்கிற இடத்துல 40 வயது நபர் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இதயமே இல்லாம கிட்டத்தட்ட 100 நாள் வாழ்ந்திருக்கு செய்தி தான் அங்க மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. எதனால அப்படின்னா இவருக்கு இதய கோளாறுகள் ஏற்பட்டிருக்கு. அதாவது இதயத்துல பாதிக்கக்கூடிய பை வெற்றிக்குலை அப்படிங்கிற நோயால இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்னென்னலாம் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா முதல்ல இதயம் செயலிழக்க ஆரம்பிச்சிடும், நீரிழிவு நோய் ஏற்படும், இதய கோளாறுகள் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் ஏற்படும். இந்த நோயால அவருமே பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனால இது எப்படியாவது சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மருத்துவமனையை நாடி இருக்காரு. எங்க போயிருக்காரு அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஜெயின் வின்சன் அப்படிங்கிற மருத்துவமனைக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் போயிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில் தான் இவருக்கு அறுவை சிகிச்சையுமே நடந்திருக்கு. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆராய்ச்சியாளரா கருதப்படுவர் தான் டேனியல் டெம்ஸ். இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இதய கோளாறுகளை சரி செய்யும் விதமா ஒரு புதுமையான கருவி கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா விவோகோர் அப்படிங்கிற கருவி. இந்த கருவியை இந்த 40 வயது நபர் இருக்காரு இல்லையா, அவருக்கு பொருத்தப்பட்டிருக்கு. இது எங்க பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அவருக்கு ஆபரேஷனும் ஜெயின் வின்சன் அப்படிங்கிற மருத்துவமனையில் தான் நடந்திருக்கு. அங்க இதய சிகிச்சையிலையும் சரி மார்பு அறுவை சிகிச்சையிலையும் சிறப்பா பணியாற்ற கூடிய ஜான் பான்ஸ் அப்படிங்கிற நபர் தான் அவருக்கு அறுவை சிகிச்சையுமே பண்ணிருக்காரு. எவ்வளவு நேரம் நடந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அவருக்கு அறுவை சிகிச்சை சென்று விவோகர் அப்படிங்கிற கருவியை பொருத்திருக்காங்க. கடந்த நவம்பர் மாதம் இவருக்கு அறுவை சிகிச்சை ஏற்பட்டது. பிப்ரவரி மாதம் இவருக்கு வீடும் திரும்பிட்டாரு. மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல இவருக்கு மாற்று இதயம் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு மாற்று இதயமே பொருத்தப்பட்டிருக்கு. அப்போ நவம்பர்ல இருந்து பிப்ரவரி மாசம் வரைக்கும் இவர் விவோகோர் அப்படிங்கிற செயற்கை செயலியை தான் அவர் பயன்படுத்திருக்காரு. இதயம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த ஒரு விஷயம் தான் ஆஸ்திரேலியாவில மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 100 நாட்கள் வரைக்கும் இதயமே இல்லாம செயற்கை கருவிகள் பொருத்தப்பட்டு 100 நாட்கள் அவர் உயிரோட இருந்திருக்காரு. மார்ச் மாத தொடக்கத்துலதான் அவருக்கு மாற்று இதயம் கிடைக்கப்பட்டு மறுபடியும் அறுவை சிகிச்சை செஞ்சு இப்ப அவர் இன்னுமே நல்லபடியா இருக்காரு. இந்த விஷயத்தை பத்தி ஜெயின் வின்சன் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஜால் பாம்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுதான் முதலையா இதயமே இல்லாம இப்படி செயலியை பயன்படுத்தி இவ்வளவு நாள் உயிர் வாழ்ந்திருக்கக்கூடிய நபர் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி அவருமே ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இன்னமும் வருங்காலத்துல இது மாதிரியான தொழில்நுட்பம் பயன்படுத்தணும் அப்படின்னா மக்களே இன்னும் நீண்ட நாட்கள் உயிர் வாழ்வாங்க. இந்த விஷயத்த முதல் முறையா நாங்க பண்ணதுல எங்களுக்கு ரொம்பவே பெருமையான விஷயம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த விவோகர் அப்படிங்கிற கருவியை கண்டுபிடிச்ச டேனியல் டெம்ஸ் எப்படி இந்த கருவி செயல்படும் அப்படின்னா இப்போ சாதாரணமா பதிலா இந்த கருவி பொருத்தும் போது நார்மலா இருந்தோம் அப்படின்னா ரத்த ஓட்டம் அது சீராவே இயங்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த கருவியுமே செயல்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரத்தம் சீரா இயங்க கூடுறதுக்கான விஷயத்த இந்த கருவி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.